ஸ்ரீ விஷ்ணு புராணம் 54ஆம் பகுதி. ஸ்ரார்த்த பொருட்கள். சகரமா மன்னனே கேட்பாயாக. ஹவிசினால் மட்டுமின்றி மாமிசத்தாலும் சிலர் ஸ்ரார்த்தம் செய்வதுண்டு. இது நிற்க ஸ்ரார்த்தத்திற்கு மிகவும் விசேஷமான பொருட்களை கூறுகிறேன். காலசாகம் என்ற ஒரு வகை கீரையும் நல்ல தேனும் பிரசாந்திகங்கள் என்ற ஒரு வகை காட்டு தானியமும் செந்நெல்லும் வெண்சாமை கருஞ்சாமைகளும் வழுதுணை பிரண்டை முதலான காட்டு மூலிகைகளும் கிழங்குகளும் யவதானியங்களும் உளுந்தும் கோதுமையும் நல்ல நெல்லும் எள்ளும் மலையகத்தியும் கடுகும் பாகல் பலா கதலி அவரை முதலியவைகளும் சிறந்தவை. கயா என்னும் திவ்ய தலத்தை அடைந்து அங்கு செய்யும் ஸ்ரார்த்தமானது மிகவும் சிறப்புடையது. அதனால் ஜென்ம சாபல்யம் அடையலாம். இனி ஸ்ரார்த்தத்திற்கு ஆகாதவற்றை கூறுகிறேன். ஆக்கிரயணம் என்னும் சடங்கு செய்யாமல் அறுத்த தானியமும் காராமணியும் அணுவென்ற அற்ப தானியமும் மசூரங்களும் சுரை வெங்காயம் வெள்ளை பூண்டு முள்ளங்கி போன்றவையும் காந்தாராகம் என்ற சம்பாவும் கரம்பம் என்ற தானியமும் பிரத்யக்ஷமான உப்பு மிகுந்த பொருட்களும் உவர் நிலத்தில் உண்டான பொருட்களும் சிவப்பல்லாத பிசின்களும் உப்பும் வாயினால் சொல்ல நன்றாக இராதவைகளும் கண்ணுக்கு இனிமையற்றவைகளும் இரவில் கொண்டு வந்து வைத்த ஜலம் முதலியவைகளும் கன்றில்லாத பசுவின் பாலும் பசுமாடு குடித்து திருப்தியடைய கூடாத அற்ப ஜலமும் யாரும் கையாளாமல் விட்டு வைத்திருக்கும் கிணற்றின் தண்ணீரும் துர்க்கந்தமுள்ள தண்ணீரும் நுரைத்த நீரும் ஒற்றை குளம்புடைய மிருகங்களின் பாலும் ஒட்டகத்தின் பாலும் ஆட்டுப்பாலும் எருமை பாலும் மான் பாலும் இவையெல்லாம் ஸ்ரார்த்த காரியங்களுக்கு உபயோகிக்க தகாதவையாகும். மேலும் நபும்சகன் குலத்தாரால் தள்ளப்பட்டவன் சண்டாளன் பாஷாண்டன் அருவருக்கத்தக்க ரோகமுடையவன் வேத தர்மங்களை விட்டவன் ஆகிய இவர்களாலும் கோழி நாய் குரங்கு ஊர்பன்றி ஆகிய இவைகளினாலும் ரஜஸ்வலையான ஸ்திரீ சௌசாசாரஹீனன் பிணம் தூக்கி பிழைப்பவன் ஆகியவர்களால் பார்க்கப்பட்ட இடங்களிலே பித்துர்களும் தேவர்களும் அமுது செய்ய மாட்டார்கள். ஆகையால் யாரும் பார்க்கக்கூடாத மறைவிடத்திலே மிகுந்த பக்தியுடன் பூமியில் எள்ளை இறைத்து ராட்சதர்களை ஓட்டி ஸ்ரார்த்தம் செய்ய வேண்டும். ரோமம் பூச்சி முதலானவைகளுடனும் கஞ்சி முதலியவைகளுடனும் கூடிய பழையது அல்லாத அன்னத்தை பக்தி ஸ்ரத்தையோடு நமது கோத்திரங்களை கூறி இடுவோமே ஆனால் அந்த அன்னம் பித்துர்கள் உண்கிற அமிர்தாதி உணவாக திகழும். அரசனே, கலாப கிராமத்தின் உபவனத்தில் மனுபுத்திரனான இக்ஷ்வாகு மாமன்னனுக்கு பித்துர்கள் பாடித்தந்த கீதம் ஒன்று வழங்குகிறது. அதாவது, எவர் ஒருவர் கயைக்கு சென்று நமக்கு பிண்டம் போடுவார்களோ அத்தகைய யோக்கியர் நம்முடைய குலத்தில் பிறப்பார்களா? எவர் பாத்திரபத கிருஷ்ண திரையோதசியிலும் மகா அமாவாசையிலும் நெய்யுடன் பாயாசான்னம் கொடுப்பார்களோ அப்படிப்பட்டவர் நமது குலத்தில் பிறப்பார்களா? எவர் கௌரி என்ற 10 வயது கன்னியை நல்ல பாத்திரத்தார் தானம் செய்து திருமணம் செய்விப்பார்களோ, நீலம் உடல் முழுவதும் சிவந்து முகமும் வாலும் வெண்மையாய் கொம்பும் குளம்பும் சிறிது வெளுத்திருக்கும் எருது என்ற காளையை விடுவார்களோ, விதிப்படி தட்சிணை கொடுத்து அஸ்வமேதமாவது செய்வார்களோ அத்தகையோர் நமது குலத்தில் பிறப்பார்களா என்று இவ்விதமாக தமது மனோ விருப்பங்காட்டி அவற்றை சிறப்பித்திருக்கிறார்கள். 54ஆம் பகுதி நிறைவடைந்தது.